காங்கிரசுக்கு குடும்பமே முக்கியம், பாஜகவுக்கு நாட்டை விட பெரியது எதுவும் இல்லை என மத்திய பிரதேச மாநிலம் மொரினாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். சமீப காலமாக காங்கிரஸ் இளவரசர் மோடியை தினமும் அவமதித்து மகிழ்கிறார். அவர் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார், கோபப்பட வேண்டாம் என அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்தார். மோடி 3வது முறையாக பிரதமராகிய பிறகு ஊழலிலிருந்து தெலுங்கானாவை விடுவிப்பார். தெலுங்கானாவில் ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்வதும் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும். இந்த முறை தெலுங்கானா மக்கள் பிரதமர் மோடியின் பக்கம் உள்ளனர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பற்றி நேரில் விளக்க தயாராக உள்ளேன். தங்களை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன என காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் வெப்ப அலை வீசி வருகிறது. இருப்பினும் 7 கட்டமாக தேர்தல் நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். முன்பெல்லாம் மே 2 அல்லது 3ஆம் தேதியுடன் தேர்தல் பணிகள் முடிந்துவிடும். ஆனால் இந்த ஆண்டு கடுமையான வெயிலுக்கிடையே 3 மாதங்களாக இழுக்கின்றனர். பாரதிய ஜனதாவை திருப்திப்படுத்தவே தேர்தல் கமிஷன் 3 மாத காலத்துக்கு 7 கட்டமாக தேர்தலை ஏற்பாடு செய்துள்ளது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்ததன் காரணமாக பெற்றோர் தங்கள் குழந்தைகள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்களோ என அச்சப்பட துவங்கியுள்ளனர். இதற்கு காரணம் திராவிட மாடல் அரசுதான் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மையினரை கவர்வதற்காக பெரும்பான்மையினரை வஞ்சிக்கும் விதமாக மக்களை பிரித்தாளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது என பாஜக முன்னாள் தேசிய தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார். லோக்சபா தேர்தலுக்கு முன் சென்னையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகித்தனர். நயினார் நாகேந்திரனிடம் விளக்கம் கேட்டு தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியது. அவர் நேரில் ஆஜராகாததால் இது தொடர்பாக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் விவகாரம் தொடர்பாக மே 2ஆம் தேதி போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அந்த பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை செய்ய முயன்றபோது புதுச்சேரி இளைஞர் இறந்தார். இளைஞரின் மரணம் குறித்து விசாரணை குழு அமைக்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் உறுதியளித்தார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டிக்க நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 35வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மறுக்கிறார் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. போதிய காரணங்கள் ஏதுமில்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் ஹைகோர்ட்டில் வாதிடப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கி வருகின்றன. முரண்பாடுகளின் மொத்த உருவமாக திமுக விளங்குகிறது. திமுக அரசின் இந்த செயல்பாடு காரணமாக கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நடைமுறைகளின்படி துணைவேந்தர் நியமனத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிடம் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் மோடி கூறிய கருத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக கூறியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் திரித்து கூறி வருகிறார் என பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர்கள் என்னதான் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் மோடி என திசை திருப்பினாலும் கண்டிப்பாக பாஜக 3வது முறை ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக நீர்மோர் பந்தலை எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். இனி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு தமிழகத்தில் வேலை இல்லை. அவர்கள் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். ஆனால் அதிமுக திராவிட கட்சிகளிலே முன்னணி கட்சி. தேர்தலுக்கு பிறகு வரும் புள்ளி விவரத்தை பாருங்கள். அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக இருக்கும் என ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். ஸ்வீடனைச் சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி ராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு இந்தியா ராணுவத்துக்கு செலவிட்ட தொகை 6.9 லட்சம் கோடி ரூபாய். பிரதமர் மோடி வலுவான மனிதர். அவர் இந்தியாவில் நம்ப முடியாத அளவுக்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக JP மோர்கன் CEO பாராட்டு தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் திருச்சியை சேர்ந்த முன்னாள் சார்பதிவாளர் ஜானகிராமன் மற்றும் அவரது மனைவி வசந்திக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டது.
ஐக்கிய ஜனதா தளம் கட்சி நிர்வாகி சௌரவ் குமார் பாட்னா திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அவரது நண்பருடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் ஐக்கிய ஜனதா கட்சி நிர்வாகி சௌரவ் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என சௌரவ் குமார் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக 5 மாவட்ட கலெக்டர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் குடிநீர் பிரதான குழாய் மாற்றியமைக்கும் பணி நடக்க உள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னையில் 7 மண்டலங்களில் குழாய் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி இரவு வரை 2 நாட்களுக்கு நிறுத்தப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. கோலாலம்பூரிலிருந்து சென்னை வந்த ஏர் ஏஷியா விமானத்தின் பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கம்போடியாவிலிருந்து வந்த பயணி ஒருவரை சோதனை செய்ததில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 3.5 கிலோ கொகைன் போதைப் பொருளை போலீசார் கண்டறிந்தனர். அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நாட்டிலேயே அதிக வெயில் பதிவான இடங்களில் 3வது இடம் பிடித்தது சேலம். இன்று முதல் 5 நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களிலும் வெயில் வறுத்தெடுக்கப் போவதால் மக்களுக்கு வார்னிங் கொடுத்துள்ளனர். தமிழகத்தில் 13 உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக லோக்சபா தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிட்டார். அவருடைய முகவர்கள் கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களுக்கு ஓட்டு போட பணம் கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. போலீசார் காமராஜ், சீனி கருப்பையா, பாண்டி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு அடிப்படையில் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தார். நடவடிக்கை இல்லாததால் ஹைகோர்ட்டில் ரிட் மனு செய்தார். நீதிபதிகள் 1 வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என கூறி சசிகுமார் வழக்கை முடித்து வைத்தனர். முதற்கட்ட லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாஜக தற்போது நம்பிக்கை இழந்து நிற்கிறது. அவர்கள் தோல்வியை அறிந்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சித்துள்ளார். பாஜகவை தோற்கடிப்பதற்கே முன்னுரிமை. கேரளாவில் எந்த தொகுதியிலும் பாஜக 2ஆம் இடத்தில் கூட வராது. காங்கிரசுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். கடந்த தேர்தலில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திமுக தனது சொந்த காலில் நின்றால் டெபாசிட் கூட வாங்காது. அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு ஒரு கம்பெனி போல நடத்துகிறார்கள் என பாஜக செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் தெரிவித்தார். நடிகர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காக மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கடிதம் அளித்துள்ளார். தேர்தல் நேரம் என்பதால் மன்சூர் அலிகான் கட்சியில் இணைய முடியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவருடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழகத்தில் எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேறு யாருக்கும் தமிழகத்தில் வாய்ப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மாதம் 8500 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாக்குறுதி அளித்துள்ளார். மதுரையில் பாரதிய ஜனதா ஓட்டுகள் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அது குறித்த அறிக்கை வெளியிடப்படும் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேசினார். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட 13 மாநிலங்கள் 89 தொகுதிகளுக்கு நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. 10 நாட்களில் MBA படிக்கலாம் என மாணவர் சேர்க்கை நடப்பதாக சோசியல் மீடியாக்களில் விளம்பரங்கள் பரவி வருகிறது. இத்தகைய போலியான அறிவிப்புகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று UGC எச்சரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மஞ்சினி புத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி அக்னிகுண்டம் விழா வெகு விமரிசையாக நடந்தது. 700க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரி பிரகாரத்தில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பெருசாந்தி விழா விமரிசையாக நடந்தது. புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊர்காத்த மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி விழா விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் சூரிய பூஜை விமரிசையாக நடைபெற்றது. அப்போது மங்களநாதம் மற்றும் மணி ஒலிகள் எழுப்ப மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டமஞ்சி மஞ்சுமாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி பூமிதி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் குண்டம் மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் தேரில் எழுந்தருளினார். ஆதீன பரம்பரை தர்மகர்த்தாக்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி இரவு முதல் அதிகாலை வரை ராமராயர் மண்டபத்தில் நடந்தது. பின்னர் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கார்பாடி அடுத்த திருவலம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து கிளர்க் பிரபு 2011 முதல் 2017 ஆகிய இடைப்பட்ட காலகட்டத்தில் பணியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 20 லட்சம் வரை சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து இன்று வேலூர் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பிரபு வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பெரும்பாலான தமிழக அரசு பஸ்களில் மின்னணு பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் ஊர் பெயர்கள் திரையில் காட்டப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பொள்ளாச்சி கிளம்பிய பஸ்ஸின் மின்னணு பெயர் பலகையில் ஊர் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இல்லாமல் சீன மொழியில் இருந்தது. கன்னியாகுமரியில் நாகர்கோயில் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீரில் கலக்கக்கூடிய குளோரின் சிலிண்டர் லீக் ஆனது. இதில் 2 ஊழியர்கள் மூச்சு திணறி மயக்கமடைந்தனர். லீக்கை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த 3 தீயணைப்பு வீரர்களும் மயக்கமடைந்தனர். திருச்சியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும் காவிரியில் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்கவும் விவாதிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் லோக்சபா தேர்தலுக்காக பணியமர்த்தப்பட்ட அலுவலர்கள் மாநில அரசுக்கு சாதகமாக செயல்பட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது என திருப்பூர் பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்தார். அமைச்சர் மகேஷ் கல்வித்துறை அதிகாரிகளுடன் தனது இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். 10ஆம் வகுப்பு +1 +2 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள், பள்ளிகள் திறப்பு, கல்வித்துறை செயல்பாடுகள் மற்றும் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை கலெக்டர் கலைச்செல்வி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உடலை குளிர்ச்சியூட்டும் பழங்கள், மோர் ஆகியவற்றை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்மங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெரு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் செம்மங்குடி கடைவீதியில் காலி குடங்களுடன் குடிநீர் வழங்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெயிலினால் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசையில் மாறுபாடு நிலவுகிறது. ஏப்ரல் 25 முதல் 28ஆம் தேதி வரை தென் தமிழக, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழக, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் மாணிக்க நாச்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடந்தது. 250 காளைகள், 50 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். கண்மாய் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது. இதில் மாடு முட்டியதில் ஒருவர் பலியானார், 70 பேர் காயமடைந்தனர். திருகோஷ்டியூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதையும் அவரது மனைவி தற்கொலை செய்து இறந்ததையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என இளைஞரின் தாயார் கூறினார். மேலும் போலீசார் குற்றவாளிகளுக்கு துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை தச்சநல்லூர் மண்டல பகுதியில் பணியாற்றும் 140 தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். உடனடியாக பணி மற்றும் முறையான ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளத்தால் தடுப்பு கம்பிகள் சேதமாகின. பராமரிப்பு பணிகள் 4 மாதமாக நடந்தது. பராமரிப்பு பணிகள் முடிந்து 26ஆம் தேதி குளிக்க அனுமதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மங்களூரு கொச்சுவேலி இடையே இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வெயிலானது கடந்த 2 தினங்களாக சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். புதுச்சேரி சட்டசபையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. சட்டசபை வளாகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் தீயணைப்பு கருவி புதிதாக இன்று பொருத்தப்பட்டது. அதன் செயல் விளக்கம் இன்று காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டசபை செயலர் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து தஞ்சை நோக்கி சென்ற பஸ் திருப்பனந்தாளில் பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் வெயில் நேரத்தில் அவதியடைந்தனர். பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதியில் நின்ற பேருந்தை பயிற்சி ஓட்டுநர்கள் தள்ளி கொண்டு சென்று நிறுத்தும் வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு விமான சேவை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுத்தியது. தற்போது இந்த வழித்தடத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் விமான சேவை தொடங்க உள்ளது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடந்த மார்ச் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சேகரிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை, சம்பவ இடத்தில் சேகரிக்கப்பட்ட தடயங்கள் கிருகம்பாக்கத்தில் உள்ள தடய அறிவியல் துறையில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. இதன் அறிக்கை 55 நாட்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 129 பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் 523 வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் 2 மாதத்திற்குள் சரி செய்து மீண்டும் ஆய்வு செய்து அனுமதி வழங்கப்படும். சரி செய்யப்படவில்லை என்றால் வாகனங்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என கலெக்டர் பழனி எச்சரிக்கை விடுத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் அருகே கணவனை இழந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியை பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்துள்ளனர். இளைஞர் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருந்ததால் காவல்துறை பிணையில் அவரை நீதிபதி விடுவித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தரமற்ற மக்காச்சோள விதை சாகுபடியால் 1 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், நோய் தொற்று பரவல் காரணமாக விவசாயிகள் கவலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். சமவெளியில் மிளகு சாகுபடி செய்வது 100% சாத்தியம் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரே நாளில் 4 இடங்களில் மிளகு சாகுபடி கருத்தரங்கு நடக்க இருப்பதாக காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் தெரிவித்தார். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பீப்பிள் ஆப் அண்ணாமலை இயக்கத்தினர் தமிழக தேர்தல் ஆணையம் மற்றும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் ஓட்டு போட முடியாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முதுமலையில் உரிமமில்லாத வடமாநில டிராவல்ஸ் ஏஜென்சி தவறாக பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து வனத்துறையினர் சைபர் கிரைமில் புகார் அளித்தனர். அதிக பயணிகளை கையாண்டதில் சென்னை விமான நிலையம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அதிக பயணிகளை கையாண்ட விமான நிலையங்களில் மும்பை, டெல்லி முதல் 2 இடங்களை பிடித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மாணிக்காபுரம் சாலையில் இயங்கும் ரேஷன் கடையின் விற்பனையாளர் தர்மராஜ் என்பவர் ரேஷன் பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாக கேள்வி கேட்ட பங்கஜலட்சுமி என்ற பெண்ணை தகாத வார்த்தையால் திட்டியதால் வாடிக்கையாளர்கள் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் சமாதானப்படுத்தினர். தர்மராஜிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது தோட்டத்தில் கால்நடைகளை அச்சுறுத்தி வந்த ராட்சத தேனீ கூட்டை தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீய்ச்சி அடித்து அழித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அகலக்கோட்டை, மேடுமுத்துக்கோட்டை, ஜவளகிரி உள்ளிட்ட கிராமங்களில் இரவு நேரத்தில் சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்தில் உள்ளனர். கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட கிராம மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை கிராமத்தைச் சேர்ந்த 11 வயது கார்த்திக், 12 வயது அக்கா சுப்புலட்சுமிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க வீட்டின் அருகே உள்ள குட்டைப்பகுதிக்கு சென்றனர். அப்போது இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியிருந்தனர். அருகில் யாரும் இல்லாததால் காப்பாற்ற முடியவில்லை. ஆந்திராவில் முடி காணிக்கை செலுத்திவிட்டு காரில் திரும்பிய போது சாலையோரம் நின்ற லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தங்கம், வெள்ளி விலை கிடுகிடுவென ஏறியதால் காஞ்சிபுரத்தில் பட்டுச்சேலை விலையையும் உற்பத்தியாளர்கள் 30% வரை உயர்த்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு மார்க் ஜரிகை விலை ரூபாய் 15,000ற்கு விற்பனையானது. இப்போது 20,000 ரூபாயை கடந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து ரூபாய் 53,680ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 20 குறைந்து ரூபாய் 6,710க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 86 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் மதவிருப்பு அரசியல் ஒழிய வேண்டுமென இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டாப் ஸ்லிப்பில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக அங்குள்ள 26 யானைகளை இடமாற்றம் செய்ய வனத்துறை முடிவு செய்துள்ளது.
ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என விமர்சனம் செய்தன. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு எதிரான புகார்களை தலைமை தேர்தல் கமிஷன் ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா புகையிலை பொருட்கள் வைத்திருப்பவர்கள் மீது கடந்த 3 மாதங்களில் இதுவரை 15 வழக்குகள் போடப்பட்டு 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 10 கிலோவிற்கு மேல் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என திருவாரூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நத்தம் புறவழிச்சாலையில் திடீரென சாலையை கடந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சண்முகம், மனைவி ராஜம், டிரைவர் ராஜ்குமார் படுகாயமடைந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி சண்முகம் இறந்தார். இச்சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை சூளமேடு பகுதியில் சாப்ட்வேர் பெண் இன்ஜினியர் அறையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 1 கிலோ 300 கிராம் முதல் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அவரது நண்பர் திருத்தணியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கஞ்சாவை கொடுத்து வைத்திருந்தது தெரிந்தது. இதையடுத்து போலீசார் சுரேஷை கைது செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி விஷ்ணு திரையரங்கில் இயக்குநர் ஹரி இயக்கிய ரத்னம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ரத்னம் திரைப்படம் நாளை தமிழகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லரை பார்த்தார் இயக்குநர் ஹரி. வட மாவட்டங்களையும் கலாச்சார வாழ்க்கை முறையையும் ரத்னம் திரைப்படம் பிரதிபலிக்கும் என கூறினார். திருச்சி விமான நிலையத்தில் வான் நுண்ணறிவு பிரிவு சங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணி உள்ளாடையில் 460.5 கிராம் எடையுள்ள 33,15,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பேஸ்டாக மறைத்து வைத்திருந்தார். அவரிடமிருந்து தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் அருகே ஏகே மோட்டூர் ஆத்தூர்மேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெகனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக அவரது மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெகன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை சவுக்கு சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜாதிய மோதலை தூண்டும் வகையில் விமர்சித்து பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் சீலப்பாடியைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மணிகண்டன் புகார் அளித்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் ஆண்டு கணக்கு தணிக்கை நடைபெற்று வருகிறது. பேரூராட்சி செயல் அலுவலர் சீனிவாசன் ஆய்வு செய்யும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக 1,20,000 ரூபாய் பணம் வைத்திருந்தார். ரகசிய தகவலின் அடிப்படையில் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணை நடந்து வருகிறது. 4Play ஆப் மூலம் IPL தொடர் சட்டவிரோதமாக ஒளிபரப்பப்பட்ட புகாரில் நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராம வெள்ளாற்றில் 2015ஆம் ஆண்டு மணல் குவாரி மூடும் போராட்டத்தில் வன்முறை நடந்தது. இச்சம்பவத்தில் தற்போதைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் உட்பட 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு தொடர்பாக இன்று அமைச்சர் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். விசாரணையை ஜூன் மாதம் 6ஆம் தேதி நீதிபதி ஒத்திவைத்தார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பஸ் ஸ்டாண்ட் எதிரே மேம்பாலத்தில் இருந்து வந்த மினி ஆட்டோவின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த அருள்குமார், மணி இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். படுகாயமடைந்த மணிகண்டன் என்பவரை சேலம் மருத்துவமனையில் சேர்த்தனர். தலைவாசல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி புத்தூர் வண்ணாரப்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் பூட்டியிருந்த கண்ணாடி கதவுகளை உடைத்து 25,000 ரூபாய் பணம் மற்றும் பள்ளிக்கு வழங்கப்பட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என குகேஷ் தெரிவித்தார். நடிப்பு, இசை என பிஸியாக உள்ளார் ஜிவி பிரகாஷ் குமார். இவர் வெளியிட்ட பதிவில், விக்ரமின் தங்கலான் படத்தின் பின்னணி இசை வேலை நடக்கிறது, ஸ்பெஷலாக வித்தியாசமாக இருக்க போகிறது என்றார். இதற்கு ரசிகர் ஒருவர், தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பட அப்டேட் கேட்க, அதற்கு ஜிவி 4 பாடல்களுமே உற்சாகமாக உள்ளது, ஒவ்வொரு பாடலுக்கும் காத்திருங்கள், விரைவில் பாடல்கள் வெளியாக உள்ளது, அதுதான் எனது அடுத்த ரிலீஸ் என நினைக்கிறேன் என்றார். இதையடுத்து சிவகார்த்திகேயனின் அமரன் பட அப்டேட் கேட்ட ரசிகர் ஒருவருக்கு, அமரன் படமும் கண்டிப்பாக ஸ்பெஷல் தான், ரிலீஸ் தேதி பற்றி தெரிந்ததும் அப்டேட் தருகிறேன் என பதிலளித்துள்ளார் ஜிவி பிரகாஷ். மதுபான கடை, வட்டம் ஆகிய படங்களை இயக்கியவர் கமலக்கண்ணன் தற்போது காளி வெங்கட் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள குரங்கு படல் என்ற படத்தை இயக்கியுள்ளார். சைக்கிள் ஓட்ட துடிக்கும் மகனுக்கும் அவனது தந்தைக்குமான பிணைப்பை சொல்லும் படம் இது. படப்பிடிப்பு முடிந்து வெளியீடு வேலைகள் நடந்து வரும் நிலையில் வரும் மே 3 படம் வெளியாவதாக அறிவித்துள்ளனர். விக்ரமின் 62வது படத்திற்கு வீரதீர சூரன் என பெயரிட்டுள்ளனர். அருண்குமார் இயக்குகிறார். நாயகியாக துஷாரா விஜயன் நடிக்க
முக்கிய வேடத்தில் எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர்கள் சுராஜ் வெஞ்சரமோடு, சித்திக் ஆகியோர் நடிக்கிறார்கள். சமீபத்தில் படத்தின் அறிமுக டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் இன்று படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இதுபற்றி விக்ரமின் மேலாளர் வெளியிட்ட பதிவில், வீரதீர சூரன் படத்திற்கு ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த எதிர்பார்ப்பை பன்மடங்கு இந்த படம் பூர்த்தி செய்யும். படப்பிடிப்பு துவக்கம் என குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியில் அக்ஷய்குமார் நடித்த சாம்ராட் பிருத்திவிராஜ் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் மனுஷி சில்லார். சமீபத்தில் வெளியான படே மியான் சோட்டே மியான் படத்திலும் அவருடன் நடித்தார். 26 வயதாகும் இவர் 56 வயதாகும் அக்ஷய்க்கு ஜோடியாக நடித்ததை சிலர் கிண்டல் செய்தனர். இதற்கு பதிலளித்துள்ள அவர், ஆமாம், எனக்கும் அக்ஷய்க்கும் 30 வயது வித்தியாசம்தான். அதனால் என்ன? என்னை போன்று வளர்ந்து வரும் நடிகைக்கு அக்ஷய் போன்ற முன்னணி நடிகருடன் நடிக்க வாய்ப்பு வரும்போது அதை வேண்டாம் என சொல்வார்களா? படப்பிடிப்பில் இளைஞரை போன்று அவர் ஜாலியாக இருந்தார். எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லை. இதில் கேலி கிண்டல் செய்ய ஒன்றுமில்லை என்கிறார் மனுஷி சில்லார். தரணி இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் நடித்து 2004 வெளியாகி வரவேற்பை பெற்ற கில்லி படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆகி 10 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. ரீரிலீஸிற்கு கிடைத்த வரவேற்பால் கில்லி தயாரிப்பாளர் A.M. ரத்னம், இயக்குனர் தரணி படத்தை தற்போது வெளியிட்டுள்ள சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் ஆகியோர் விஜயை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது விஜய் அரசியலுக்கு சென்றாலும் ஆண்டுக்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தனர். கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிக்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் படம் அமரன். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட சண்டையில் வீரமரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை தழுவி இந்த படம் உருவாகிறது. மேஜர் முகுந்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜ்குமார் பெரியசாமி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் துணிச்சலான 2 ஹீரோக்கள் மேஜர் முகுந்த் வரதராஜன், சிப்பாய் விக்ரம் ஆகியோர் தங்கள் உயிர் தியாகத்தை செய்தனர். இந்த அழியாத ஆன்மாக்களுக்கு எமது அஞ்சலியும் மரியாதையும் என குறிப்பிட்டுள்ளார்.